ஹோமியோபதி மெடிசன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸ்க்கு மட்டும் கிடையாது. பெட்ஸுக்கு வெட்னரி இதுக்கும் நல்லா கேட்கும். பிளான்ஸ்க்குமே சில பேர் கொடுக்குறாங்க. வெட்னரியில் வந்து டாக்ஸ்க்கு வந்து ஒரு 5 இயர்ஸாக வந்து சிவகாசியில் வந்து ஒரு ட்ரஸ்ட்டில் வந்து நம்ம மெடிசன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இங்கே உள்ள பெட்ஸுக்கு வந்து ஹோமியோபதி மெடிசன்ஸ் எப்படி வேலை செஞ்சுருக்கு அப்படின்றத வந்து இங்கே வந்து மேம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். அவங்களுக்கு இது வரைக்கும் நம்ம சில கண்டிஷன்ஸ் அவங்க சொன்னதை வச்சு வெட்னரி டாக்டர்கிட்ட ரெஃபர் பண்ணி சில கண்டிஷன் சொல்லியிருப்பாங்க. டாக்டரும் அந்த டயக்னோசிஸ் சொன்னதை பேஸ் பண்ணி நம்ம ஹோமியோபதி மெடிசன்ஸ் கொடுத்துருக்கோம். எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு அப்படின்றத இங்கே உள்ள மேம்கிட்ட கேட்டே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹாய் மேம், இப்போ நீங்கள் மெடிசன்ஸ் வாங்கியிருக்கீங்க இல்லையா? பெட்ஸ்க்கு எந்தெந்த கண்டிஷன்ஸ்க்கெலாம் நீங்கள் வாங்கியிருக்கீங்க? ஸோ இதுக்கு நம்ம இப்போ இந்த கண்டிஷன்ஸ்க்கெலாம் மெடிசன்ஸ் கொடுக்கும் போது எந்த அளவுக்கு ரெக்கவரி இருந்திருக்கு? ஸோ ஹெல்ப்ஃபுல்லாக சரியாக இருக்கா? அதுவும் ட்ராப்ஸ் நல்லா கேட்டிருக்கா உங்களுக்கு? குளோபல்ஸாக இல்லை இப்போ டேப்லெட் வாங்குறீங்க இல்லையா? ஸோ எந்த மாதிரி ரிசல்ட்ஸ்லாம் இருந்திருக்குன்னு கொஞ்சம் ஷேர் பண்ணுறீங்களா மேம்? நாங்கள் சிவகாசியில் இந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட் ரன் பண்ணிகிட்ருக்கோம். அது ட்ரஸ்ட்டுனா எந்த மாதிரி ட்ரஸ்ட்டுனா, நீடி டாக்ஸுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். நீடி டாக்ஸ்னால் யாருன்னா, ரோட்டில் இப்போ ஆக்சிடெண்ட் ஆயிரும் டாக்ஸுக்கு, அப்புறம் டெட்லி டிசீசஸ் சிடி, பார்வோ, அந்த மாதிரி டாக்ஸுக்குன்னே வர்ற சில டெட்லி டிசீசஸ் இருக்குது. ஒரு 7-9 வகையான டெட்லி டிசீசஸ் இருக்குது. அந்த மாதிரி நோய்வாய்ப்பட்ட நாய்கள் வந்து பிழைக்கிறது வந்து ரோட்டில் வந்து சர்வைவ் பண்ணி அது உயிர் வாழ்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி கேசஸ்லாம் நாங்கள் எடுத்து இங்கே வச்சு பார்த்து ரெக்கவர் பண்ணி அதோட இடத்துலே விடுறோம். இப்போது நாங்கள் இதை ஆரம்பித்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 வருஷம் ஆக போகுது. கடந்த ஒரு 2 வருஷமாகவே நாங்களுக்கு வந்து இங்கிலீஷ் மெடிசன் மட்டும்தான் அந்த டாக்ஸுக்கு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தோம். அவர் அடிபட்டுட்டாலோ இல்லை இந்த மாதிரி டாக்ஸுக்கு ஒரு டெட்லி டிசீஸ் வந்தாலோ டெய்லி ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போவோம், ட்ரிப்ஸ் போடுவோம். இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். எங்களுக்கு அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அடிபட்ட டாக்ஸ் வந்து தூக்கிட்டு தான் நாங்கள் ஆட்டோவில் எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் இது பண்ணி பார்க்கணும். எங்களுக்கு அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கும். இப்போது இந்த டெட்லி டிசீஸ் ஆக்சிடெண்ட் மாதிரியான கேசஸ்க்கு நம்ம வந்து கண்டிப்பாக வேறு வழியில் காயம் கட்டணும், அதனால் ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போகணும். ஆனால் டெட்லி டிசீஸ் இந்த சிடி வந்துருச்சுன்னா இந்த மூக்கு வாயிலனா சளி வரும். அதுக்கப்புறம் நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு கை கால் வெட்டி இழுக்கும் நாய்ங்களுக்கு. இந்த மாதிரி டிசீஸ் வந்து நாய்கள் வந்து 1 மாதம் 2 மாதத்துக்கு ரொம்ப சஃபர் ஆவாங்க. இந்த நோய் வந்துருச்சுன்னா அது வேறு வழியே கிடையாது. அந்த வெட்டி இழுத்துச்சு அப்படின்னா அது லைஃப் லாங் அந்த இது இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு 3 மாதம் டாக் சஃபர் ஆகி ரொம்ப சாப்பாடு எடுக்காமல் அப்படி ரோட்டில் இருந்து இறந்து போகும். ஸோ இந்த மாதிரி டிசீஸ்லாம் வந்து எங்ககிட்ட வந்த நாய்ங்க நிறையா நாய்ங்க இறந்து போயிடுச்சு. அப்போது